ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி கலர்ஃபுல்லான ஒரு அல்வா ரெசிபியும் ரூட்டி ஃப்ரூட்டியும் செய்முறை பார்க்க போகிறோங்க. வாட்டர் மிலானை வச்சு இது நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பழம் வாங்கினீங்க அப்படின்னா பழமும் சாப்பிட்டுட்டு அந்த தோலை வச்சு இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட. இப்போ உள்ள சிகப்பாக இருக்கக்கூடிய பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு மீத தோலை வந்து நம்ம தூக்கி கீழே போட்டுடுவோங்க. இப்போ அதை தூக்கி போடாமல் நீங்கள் கட் பண்ணி பழத்தை சாப்பிட்டுட்டு இப்போ மேலே இருக்கக்கூடிய தோல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ கேரட் நம்ம திருவோம் இல்லைங்களா, பூ மாதிரி, அதே மாதிரி திருவி எடுத்துக்கிறேன். பாதி அளவு, பாதியை மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. எந்த ஒரு வாசனையும் இதில் நம்மளுக்கு தெரியல. இப்போ டைமண்டாக வந்து சின்ன சின்ன பீஸாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 2 விதமாக வந்து வாட்டர் மெலான் தோலை வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம டைமண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு வானலில் சேர்த்துட்டுங்க. அதுக்கு மேலே வந்து தண்ணி நிற்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ காய்க்கு மேலே வந்து தண்ணி நிற்கணும். அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு வந்து போட்டுக்கோங்க. எப்பவுமே வந்து செய்யக்கூடிய பொருளுக்கு இனிப்பாக இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம காரமாக இருந்தாலும் உப்பு போட்டால் தான் அதனுடைய டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். அதனால் கொஞ்சமாக நல்லா உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பூவாக திரிய வச்சுருக்கிறத வேறு ஒரு வானலில் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக அதுக்கும் உப்பு சேர்த்துருக்கோங்க. இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. வாட்டர் மெலன்லாம் ஆல்ரெடி தண்ணி அதில் இருக்கும். அந்த தண்ணியிலே வந்து அந்த காய் நல்லா வேகணுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாம். அதுவே தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும். அந்த தண்ணி வந்து சுண்டுற அளவுக்கு நம்ம வந்து அந்த காயை வேக வச்சுக்கணும். இப்போ ரூட்டி ஃப்ரூட்டி செய்கிறதுக்கும் நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம் பாருங்கள். அது நல்லா கொதிக்கட்டுங்க. இது வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகணுங்க அந்த வாட்டர் மெலான் தோல். வெந்து வரும்போது நம்மளுக்கு வந்து நல்லா கண்ணாடி மாதிரி தெரியும் அந்த தோல் வந்து. நம்ம டைமண்டாக அந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து நல்லா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வெந்தது நல்லாவே தெரியும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி போட்டுடுங்க. 2த்துக்குமே மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த காய் வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா வதங்கி வருது. இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டணும். அந்தளவுக்கு காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது வந்து அல்வாக்காக நான் வந்து பூவாட்டம் திருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமான அளவு குங்குமப்பூ எடுத்து பாலில் நல்லா ஊற வச்சுக்கிறேங்க. இது வந்து அல்வாவில் கலர் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த குங்குமப்பூ நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட செய்யலாங்க. அந்த கலரே நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் மட்டும் ஊற்றிக்கிறேன். இந்த குங்குமப்பூ ஊறும்போது தாங்க அந்த மஞ்சள் நிறம் நம்மளுக்கு வரும். அதனால் செய்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த குங்குமப்பூவை பாலில் வந்து ஊற வச்சிடணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா காயும் நல்லாவே வெந்துடுச்சு. வடிகட்டிட்டேன் பாருங்கள். பாருங்கள், நம்மளுக்கு வெந்தது எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக தெரியுது பாருங்கள். அப்படியே கண்ணாடி மாதிரி பளபளப்பாக இருக்கா, அதான் வெந்ததுக்கான அர்த்தம். இப்போ அதே வானிலே மறுபடியும் இப்போ ஒரு 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை வந்து 150 கிராம் நான் போட்டிருக்கேன். சர்க்கரை தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, வாட்டர் மெலான் தோல் வந்து கட் பண்ணது, அதை வந்து அதில் சேர்த்துடலாம். சர்க்கரை பாகு வந்து நல்லா கொதித்து வரணும். அதன் பிறகு வந்து வேக வச்ச காய் அதில் சேர்த்துட்டு மறுபடியும் இது நல்லா கொதிக்கட்டுங்க. அந்த இனிப்பு ஃபுல்லாக வந்து அந்த காய் இழுத்துக்கும். இழுத்துக்கிட்ட பிறகு நம்ம வந்து பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம கேரட் மாதிரி திருகினா இதுவும் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. தண்ணியே கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா. இந்த சமயத்தில் நம்ம வந்து சர்க்கரையும் குங்குமப்பூவும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பாலில் கரைச்சி வச்சு இந்த குங்குமப்பூ பாருங்கள் நல்லா எல்லோஷாக தெரியுது. அதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 2 கப்பு அளவுக்கு நான் இந்த வந்து திருகி வச்சுருந்தேன் வாட்டர் மெலான் தூள் வந்து 2 கப்பு. அதில் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்குங்க. 2க்கு 1 அதுதான் அளவு. 1 கப்பு சர்க்கரை போட்டிங்க அப்படின்னாலே நல்லா இனிப்பாக நல்லாவே இருக்குங்க. இப்போ சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம காசி அல்வான்னு சொல்லுவாங்க பாருங்கள், வெண்பூசணியில் செய்வோம் இல்லையா, பார்க்குறதுக்கு கலர் அந்த மாதிரி இருக்குது. இந்த அல்வா சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த காய் திருகிறது வந்து நம்மளுக்கு கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க.
அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எந்த ஒரு வாசனையும் நம்மளுக்கு இருக்காது. நம்ம போடக்கூடிய ஏலக்காய் வாசனை மட்டும்தான். அல்வாவே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 ஸ்டவ்லேயும் 2 பொருளுமே அப்படியே ஒன் பை ஒன்னாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறேங்க. சர்க்கரை பாகில் அதுவும் காய் நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது. இது சர்க்கரை போட்டு இதுவும் வந்து அல்வா வந்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்குதுங்க. இப்போ சர்க்கரை பாகும் நல்லா இறுகி வந்துடுச்சு. இப்போ முந்திரி மட்டும் நெய்யில் வறுத்து அதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமான அளவு நெய்யும் சேர்த்துட்டு ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கணும். அப்படின்னா வாட்டர்மெலான் தோலில் நம்ம செய்யக்கூடிய அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. இதன் பிறகு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீணாக்கிடாதீங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. உள்ள பழமும் சாப்பிட்டுட்டு அந்த தோலையும் ஒரு டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்துங்க. இது இயற்கையான ஒரு ஃபுட்டில் நம்மளுக்கு செய்யக்கூடியது. உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை வெல்லத்தில் கூட நம்ம செய்து சாப்பிட்லாம். இப்போ நம்மளுக்கு அல்வாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அல்வாவை இறக்குற நேரத்துக்கு ஏலக்காய் ஒன்று ஒன்று நல்லா தட்டிட்டு நுணுக்கி அதில் சேர்த்துக்குங்க. இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளுக்கு வாட்டர்மெலான் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே மினுமினுப்பாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? டேஸ்ட்டும் சொல்லவே தேவையில்லைங்க, அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சு. இன்னும் ஒன்று, பாதி பழத்தை வந்து பசங்க வந்து கீழே தூக்கி போட்டாங்க சாப்பிட்டுட்டு. அதன் பிறகு நான் வந்து கட் பண்ணி கொடுத்து அந்த தோலை எடுத்து ரெடி பண்ணி கொடுத்தேன். நல்லா இருக்குதுமா அப்படின்னு, இந்த அளவுக்கு இருக்கும் தெரிஞ்சு தான் நாங்கள் வந்து அந்த தோலையை வச்சுருந்துருப்போம் அப்படின்னாங்க. ஒரு பழம் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி கப்பில் 2 கப்பு நம்ம வந்து அல்வா கிண்டிக்கலாங்க. இப்போ ரூட்டி ஃப்ரூட்டியும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து நம்ம கேக்கு செய்யும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. இப்போ அல்வா கிண்டி அன்றைக்கே அதை சாப்பிட்டாச்சு. இந்த ரூட்டி ஃப்ரூட்டி செய்கிறது நம்மளுக்கு எப்படி கேட்டாலும் 2லேருந்து 3 நாள் வரைக்கும் ஆகும். இப்போ வேக வச்ச ரூட்டி ஃப்ரூட்டி வந்து என்ன பண்ணுறோம், 3 கப்பில் பிரித்து வச்சுட்டேன் கலர் சேர்க்கறதுக்காக. 1 ரெட் சேர்த்துருக்கேன், இன்னொன்று க்ரீன், இன்னொன்று நம்ம காய் என்ன கலர் இருக்கோ அதே கலர்லேயே விட்டுட்டாங்க. நான் வேறு எதுவும் சேர்க்கவும் இல்லை. இப்போ இந்த கலர் சேர்த்துட்டு அந்த சர்க்கரை பாகும் அதிலே இருக்குதுங்களா, நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வெயிலில் வந்து ஒரு ஃபில்டரில் வடிகட்டிடலாங்க. அந்த சர்க்கரை பாகு அந்த கிண்ணத்திலே இருக்கட்டும். நம்ம இந்த காயை மட்டும் ஒரு தட்டில் 3 தட்டு தனித்தனியாக எடுத்து அதில் போட்டு வெயிலில் கொண்டு போய் வச்சுருங்க ஒரு 3 நாள் வரைக்கும். நல்லா காயும், காஞ்சதுக்கு பிறகு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முதல் நாள் காய வச்சுட்டு உடனே எடுத்துகிட்டு வந்து அந்த சர்க்கரை பாகுலே போடுங்க, மறுபடியும் ஊறும். அது ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக இழுத்துருங்க. மறாவது நாள் அப்படியே எடுத்து நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம். அது மாதிரி 3 நாள் நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு கலர்ஃபுல்லான ரூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க, இனிப்பாக. ஃபுட் கலர் வேணாம்னு நினைக்கிறவங்க அப்படியே காய வச்சு கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் இது கலர்ஃபுல்லாக இருந்தாக்கா கேக்கு செய்ய யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க என்னோடய சேனலை, சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. தேங்க்யூ.